ஹாய், ஐ எம் சஸ்திக் ஃப்ரம் SRT ஸ்டடி சர்க்கிள் குரூப். போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது. தமிழில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் பொது தமிழ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இது 34வது வீடியோ. நம்ம சேனலில் ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னாவே நீங்கள் 34 வீடியோ பார்க்கலாம். லைனாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி நம்ம பகுதி ஆ இலக்கியம், அதில் பார்த்தீங்கன்னா திருக்குறள் நட்பு, அந்த அதிகாரம் 10 திருக்குறள் அதான் பார்க்க போகிறோம். 1, செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு. திருக்குறளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய உறவுகள் எவையும் இல்லை. அந்த நட்பை போல செய்கின்ற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பு வேறு எவையும் இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். நட்பை போல செய்து கொள்வதற்கு அரிய உறவுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த நட்பை போல செய்கின்ற செயலுக்கு சிறந்த பாதுகாப்பும் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வினை அப்படின்னா செயல், காப்புன்னா காவல். 2, நிறை நிற நீரவர் கேண்மை பிறைமதி பின் நீர பேதையார் நட்பு. அறிவுடையவர்களின் நட்பு வளர்பிறை போல நாளும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அறிவில்லாதவர்களுடைய நட்பு தேய்பிறை போல நாளும் தேயும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். அறிவிலார் நட்பு தேய்பிறை போல நாளும் தேயும். நீரவர் அப்படின்னா அறிவுடையார். கேண்மைனா நட்பு, இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். கேண்மை நட்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். பேதையார்னா அறிவில்லார். 3, நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்களின் பொருள் கற்க கற்க இன்பம் தரும். அந்த மாதிரி பண்புடையாரின் நட்பானது பழக பழக இன்பம் தரும். யாருடைய நட்பானது பழக பழக இன்பம் தரும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பண்புடையாரின் நட்பு. ஸோ நவில்தொறும் அப்படின்னா கற்க கற்க, நயம்னா இன்பம், நயம் இன்பம். 4, நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு. நட்பு என்பது சிரித்து பேசி மகிழ்வதற்கு மட்டுமன்று, நண்பரிடத்து தவறு காணும்போது அவரை கடிந்துரைத்து திருத்தி நல்வழிப்படுத்துதலும் நட்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ நகுதல்னா சிரித்தல், நட்டல்னா நட்பு கொள்ளுதல், இடித்தல்னா கடிந்துரைத்தல். 5, புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாங்கிழமை தரும். இருவர் சேர்ந்திருத்தலும் நெருங்கி பழகுதலும் நட்பாகாது. இருவர் தம் ஒத்த மன உணர்வே நட்புரிமையை கொடுக்கும். ஸோ 2 பேர் சேர்ந்து நெருங்கி பழகிறாங்க நட்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய மனம் ஒத்த மன உணர்வு இருக்கணும், அதான் நட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் திருவள்ளுவர். கிழமை அப்படின்னா உரிமை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். கேண்மை கிழமை இது ரெண்டுமே முக்கியம். கிழமை அப்படின்னா உரிமை. 6, முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. முகம் மட்டும் மலரும்படி நட்பு கொள்வது நட்பு ஆகாது, உள்ளம் மகிழும்படியும் அன்பாக நடந்து கொள்வதே நட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நல்ல நட்பு அப்படின்னு திருவள்ளுவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா உள்ளம் மகிழும்படி அன்பாக நடந்து கொள்வது தான் நல்ல நட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. முகநக அப்படின்னா முகம் மலர, அகம்னா உள்ளம். 7, அழிவினை நீக்கி ஆரோயித்து அழிவின் கண் அல்லல் உழைப்பதாம் நட்பு. ஸோ அழிவை தரும் துன்பங்களிலிருந்து நண்பனை விலக்கி அவனை நல்வழியில் செலுத்துதல் வேண்டும். அவனுக்கு அழிவு நேரும் போது உடனிருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்டல் வேண்டும். ஸோ அழிவை தரும் துன்பங்களிலிருந்து நண்பனை விலக்கி அவனை நல்வழி செலுத்துதல் வேண்டும். அவனுக்கு அழிவு நேரும் போது உடன் இருந்து தானும் அதில் பங்கேற்று அழிவிலிருந்து மீட்டல் வேண்டும். அதுதான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். 6 அப்படின்னா நல்வழி, உய்த்து செலுத்தி. அல்லல்னா துன்பம், இது முக்கியமானது. அல்லல்னா துன்பம். 6 நல்வழி. 8, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உடுத்திய ஆடை நழுவும் போது தன்னை அறியாமல் கையானது தானே சென்று காக்கும். அது மாதிரி நண்பன் துன்புறும் போது விரைந்து சென்று அவனை துன்பத்திலிருந்து காப்பதே நல்ல நட்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடுக்கை அப்படின்னா ஆடை, உடுக்கைனா ஆடை. இடுக்கண் அப்படின்னா துன்பம், இடுக்கண் துன்பம், களைவது நீக்குவது. 9, நட்பிற்கு வீட்டு இருக்கை யாதெனின் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை. நட்புக்கு சிறந்த நிலை எதுவென்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும் பொழுது எல்லாம் உதவி செய்து தாங்குதல். ஸோ நட்புக்கு சிறந்த நிலை எதுன்னா எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் இயலும்போது எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் எல்லாம் உதவி செய்து தாங்குதல். ஸோ கொட்பின்றி அப்படின்னா வேறுபாடு இல்லாமல் ஊன்றும் தாங்கும். 10, இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லினும் நட்பு. இவர் எமக்கு இத்தகைய அன்பினர், யாம் இவருக்கு இத்துணை சிறப்புடையவர் என புகழ்ந்து கூறினும் அது கீழான நட்பாகும். ஸோ எனக்கு இவர் இந்த மாதிரி இவ்வளோ அன்பு இருக்கிறவர், இவருக்கு இத்துணை சிறப்புடையவர் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து கூறுறதும் கீழான நட்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு. புனைதல் அப்படின்னா புகழ்தல், புல் அப்படின்னா கீழான, புல்
அப்படின்னா கீழான. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம திருவள்ளுவர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டிஎன்பிசி, டெட்டு, டிஆர்பி, தமிழ் கட்டாய மொழி தகுதி தேர்வு, பிஜிடிஆர்பி, பிடிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டெட்டு தேர்வு எழுதுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம், அதை அடைந்து தீர்வோம். நன்றி.